வாங்க. ஐயே ஐயே. பாம்பே சே ஆயா. நாங்க கண்ணனோட பாம்பே ஃப்ரெண்ட்ஸ். குட் பை. கண்ணன் எங்க இருக்கான்? வெல்கம் டு இனோவா கார். கம் இன். போ கிஃப்ட் கொடுப்பேன் வாங்கிக்க போ. உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கர்ச்சீப்பை கொஞ்சம் மோந்துட்டு போங்க. எதுக்கு? வாசனையா இருக்கும். கண்ணனுக்கு ரேவதிக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமடா? நடக்கணும். அதுக்கு இந்த பொண்ணு என்னடா பண்றீங்க? இதெல்லாம் பாம்பே டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது. மூடிட்டு வண்டியில ஏறா. கத்தாதே நீ வாய போடா. ரெஸ்டாரன்ட்ல வியாபாரம் போயிடும். இருங்க உசிர பேரியா. நான் போறியா? டேய் நல்ல தம்பி போகாதடா. போனா மாட்டிடா. இருந்தா தானே மாட்டுவா. என்னைய லூஸ் பண்ணி பேசுறா சொல்லியா? டேய் அவன் லூஸ் இல்லடா. நம்மள லூஸ் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்கடா. யோ ரேவதி எங்க கூட்டி போறாங்க? நான் சொல்றத கேளுங்கடா. நீங்களும் எதுவும் பார்க்கல, நானும் எதுவுமே பார்க்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கிள் அங்கிள் ரேவதி அக்காவை எங்கடா அனுப்பி வச்சிருக்கீங்க? ஐயா ஆமாண்டா போனை வைங்கடா. ஐயா வீட்டுக்கு நின்னு போச்சுடா. நான் அப்புறம் பேசுறேன்டா. வைடா போனை. டேய் ராமையா வெள்ளடா. உடனே நீ வெட்டாம மாட்டடா. எங்க ஐயா குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டேடா. இனோவா காரு மெட்டாலிக் கலரு. ஆமா நம்பர் தெரியாது. எல்லா செக் போஸ்ட்ல சொல்லி வர்ற எல்லா இனோவா காரையும் செக் பண்ண சொல்லி இமிடியேட்டா எனக்கு தகவல் அனுப்பணும். ஆமா சரியா? எங்கடா போனாங்க? சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதியா. அழுக கூட டைம் கொடுக்காம தொடர்ந்து அடிக்கிறீங்க. எதுக்கு மறுபடியும் அடிக்கிறீங்க? தம்பி அவ்வளவு முறப்பா பேசக்கூடாது. என்ன சப்பாத்தி மாவுத்தட்ட மாதிரி அடிக்கிறீங்க? இப்படி அடிக்கிறதா? மாப்ள பொறுங்க. நம்ம ஊரடியை பாக்குறீங்களா? உண்மையை சொல்லுங்கடா. அண்ணே எங்களை அடிச்சு கேட்டாலும் சரி மீச்சு கேட்டாலும் சரி உண்மையிலே எங்களுக்கு எது தெரியாது. என்னங்க அண்ணே எங்களை எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம்னு அத்தாச்சி ஏதோ சொல்லுது. என்னன்னு கேளுங்க. என்னடி? இவர்தாங்க நேத்து நைட் ரேவதி கிட்ட ஏதோ பேசி கூட்டு போனாரு. என்ன அத்தாச்சி உங்க பக்குக்கா? இந்த கண்ணன் பையன் ஏதோ கிஃப்ட் கொடுக்கலாம்னு கூட்டு வர சொன்னேன் அண்ணே. ஆனா எங்களை இப்படி லெஃப்ட் ரைட் மாட்டி விடுவான்னு தெரியாம போச்சு. சத்தியமா எங்களுக்கு தெரியாது. எங்களை விட்டுருக்கீங்க. ரேவதி ஏதோ போட்டோ எடுக்கணும் தான் வெளியே போச்சு. இந்த மனுஷன் ஏதோ மாத்தி மாத்தி போய் சொல்றான். ஐயய்ய வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. இல்லனே கிஃப்ட் குடுக்கறதா இருந்தா மாட்டிக்கிறோம்னு போட்டோ எடுக்க போறதா நாங்க தான் மாத்தி சொன்னோம். நீங்க அடிக்கிற அடியில நாளைக்கு நானே போட்டோ வாயிருவேன் போல இருக்கு. எத்தனை நாள் நடக்குற பிளான்? ஏதோ டிக்கெட்ல 30-20 எழுதி போட்டுக்கலாம். என்னது அது? அந்த கண்ணன் பையன் தானே எழுதினா. அது என்னமோ பால் கணக்கு எழுதுறான்னு நானும் யதார்த்தமா விட்டுட்டேன். ஆனா இப்படி எங்க நாள் கணக்கு எழுதுவான்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஏண்டா நீடா கண்ணன் ரேவதிக்கு கோயில பாட்டுல போட்டு அவன் காதுக்கு ஹெல்ப் பண்ணியா? சுப்ரபாதம் நினைச்சுதானே போட்டேன். சிடி மாதிரி போச்சுனே. இருங்க மூணு ஏத்திட்டு இருங்க சார். ஐயா இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம பொண்ணை கடத்திருக்கானுங்க. இவனுங்களை இப்படி கேட்டா உண்மையா சொல்ல மாட்டானுங்க. இவனுங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையா சொல்றானுங்க. என்ன கேஸ் போட போற? கடத்தல் கேஸ் போட்டுருவோம். ஐயோ கடத்தல் கேஸா? அந்த பொண்ணு கண்ணனை லவ் பண்ணுச்சுங்க. ஆசைப்பட்டு தாங்க போச்சு. இல்லனா ஐயா பொண்ணு தூக்கிட்டு போக முடியுமா? யோ மோட என்னைய பாத்துருக்க சொல்லியா? நீ அடிக்கடி நீ கோத்து விட்டுக்கிட்டீங்க. நானே உன்னை அடிச்சு கொன்னு என்னடா எடுபட்ட பேயங்களே எங்க உள்ள தப்பா போதறா. வாயில புழு தள்ள. உங்க அன்னைக்கு சாவறே. என்னடி புள்ளைய பத்தி வச்சிருக்க? எங்க மொத்த குடும்ப மானத்தையே வாங்கிட்டான். அவன் சாவு என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான்டா. அவரை விடுங்க. அவரை விடுங்க. அவரை என்ன வேணாலும் பண்ணட்டும். என் மயன் செஞ்ச தப்புக்கு எங்க ரெண்டு பேரும் வெட்டி கூட போடட்டும். இங்க பாருங்க, என் மயனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. உங்களை கல்வாரு கால விட மாட்டேன்டா. அணைக்கின்ற போது எரிகின்ற தீயோ பாதையின் ஓரம் என்னமோ ராகம் கேக்குற மாதிரி இருக்கு இல்லையா? இது என்ன மாற்றம் இறைவனின் தோற்றம் இருவிழி ஐயோ மோடு கர்ச்சீஃப் ஏதாவது வச்சிருக்க? எதுக்குடா? இல்ல எம்எல்ஏ பொண்ணு வந்திருக்கு. நானும் கிளாஸ்மேட் குடுத்து இன்னும் கொஞ்சம் பிளட்ட தொடச்சிக்கிட்டு அழகா இருப்பேன்ல. ஏண்டா எதையுமே சின்னதாவே செய்ய மாட்டேங்கலடா. லைட்ல கை வச்சா பரவாயில்ல, சுவிட்ச்ல கை வச்சா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கை வைக்கிறது. இந்த தலைமுறை பசங்களோட சேர்ந்து சேர்ந்து என் தலைமுடி கொட்டினதா மிச்சம். சிரிக்கிறியா சிரி.
அவன் சிரிச்சு சிரிச்சு தான் இந்த கதையில உட்கார வச்சிருக்கேன். நீ என்ன செய்ய போறியோ? இந்நேரம் 7 லிட்டர் பால் ஓட்டிட்டு சீட்டு விளையாண்டுட்டு உட்காந்துருப்பேன். இவங்க ரத்தம் ஒழுக சைட் அடிக்கிறாங்க. எப்படித்தான் நடக்குதோ? இந்தியாவில் உன் பொண்ணு எந்த மூலையில் இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி நாளை காலையில கொண்டு வந்து நிறுத்துறேன். என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டாயா? இவனுங்க தான் ஏதோ பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. மகளே, கைத்தூர்காரங்க நம்மள நம்ப வச்சு ஏமாத்தி போட்டாங்கடா. ஆமா பங்காளி, நான் கட்டிக்க போற பொண்ணு உன்னை தூக்கிட்டு போயிட்டானா அவன் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உசுரோட கூடாதா? வேடா. சாச்சிட்டு போயிட்டாளா? செல்ல மகன் செல்ல கொடுத்து வளர்த்தில. இப்ப என்னாச்சு? குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டு போயிட்டால. எதை சொன்னாலும் அம்மா இல்லாத பொண்ணுடா, என் ஆத்தாடா நாடி பிடிச்சு கொஞ்சம் இப்ப என்னாச்சு? நின்னே அவளை பத்தி இந்த வீட்ல பேசாதீங்க. என் தம்பி வந்து பத்து கிடக்காப்ல. என் வீட்டுல பெருசா பேசிக்கிட்டேன். அந்த ஓடால் திருக்கி அந்த பொறுக்கு பெயில வெட்டி அந்த தம்பியால போடுங்கடா. உன்னை போய் நம்புனானே என் தம்பி. சொல்லுதே பொறுத்தல்.